ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் பத்ம விருதுகள் 2026 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் திரு அமித்ஷா. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸை அப்கமிங் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். ஆண்டுதோறும் எந்த தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகள் அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடுகிறது? விடை குடியரசு தினம். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும். 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் ஜனவரி 25 அன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சகம் பத்ம விருதுகள் பட்டியலை வெளியிடுகிறது. பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவிப்பார். பத்ம விருதுகள் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. பத்ம விபூஷன் விருதானது தனித்துவமிக்க மற்றும் சிறப்பான சேவைக்காக வழங்கப்படுகிறது. பத்ம பூஷன் விருதானது உயர்நிலையில் சிறப்பான சேவைக்காக வழங்கப்படுகிறது. பத்மஸ்ரீ விருதானது எந்த ஒரு துறையிலும் சிறந்த சேவைக்காக வழங்கப்படுகிறது. இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது? விடை பாரத ரத்னா விருது. இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதுகள்: முதலாவது விருது பாரத ரத்னா, இரண்டாவது விருது பத்ம விபூஷன், மூன்றாவது விருது பத்ம பூஷன், நான்காவது பத்மஸ்ரீ. 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 131 பேர். இந்தியாவில் உள்ள சிறந்த சாதனையாளர்களை அங்கீகரிக்க கலை, இலக்கியம், கல்வி, மருத்துவம், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், பொறியியல், மத்திய அரசு பணி, வியாபாரம் மற்றும் தொழில் ஆகிய துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது. 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் 131 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 பத்ம விருதுகள் 131 பேர் பெற்றுள்ளனர். அவர்களில் பத்ம விபூஷன் விருது 5 பேரும், பத்ம பூஷன் விருது 13 பேரும், பத்மஸ்ரீ விருது 113 பேரும் பெற்றுள்ளனர். பத்ம விருதுகளுக்கு தேர்வாகி உள்ளவர்களில் 19 பேர் பெண்கள், 6 பேர் வெளிநாட்டினர், 16 பேருக்கு மறைவுக்கு பின்னர் விருது வழங்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 5 பேர். பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள்: VS அச்சுதானந்தன், பொதுப்பணி, கேரளம்; நடிகர் தர்மேந்திரா, கலை, மகாராஷ்டிரம்; KD தாமஸ், பொதுப்பணி, கேரளம்; N ராஜம், வயலின் இசைக்கலைஞர், உத்தரப்பிரதேசம்; மலையாள பத்திரிகையாளர் P நாராயணன், இலக்கியம், கல்வி, கேரளம். 2026 ஆண்டுக்கான பத்ம பூஷன் விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 13 பேர். பத்ம பூஷன் விருது பெற்றவர்கள்: பாடகி அல்கா யாக்னிக், கலை, மகாராஷ்டிரம்; பகத்சிங் கோசியாரி, பொதுப்பணி, உத்தரகண்ட்; KR பழனிசாமி, மருத்துவம், தமிழ்நாடு; நடிகர் மம்முட்டி, கலை, கேரளம்; நோரி தத்தாத்ரேயுடு, மருத்துவம், அமெரிக்கா; பியூஷ் பாண்டே, கலை, மகாராஷ்டிரம்; SKM மயிலானந்தன், சமூக சேவை, தமிழ்நாடு; தசாவதானி R கணேஷ், கலை, கர்நாடகா; சிபு சோரன், பொதுப்பணி, ஜார்க்கண்ட்; உதய் கோட்டக், வர்த்தகம், தொழில், மகாராஷ்டிரம்; VK மல்ஹோத்ரா, பொதுப்பணி, டில்லி; வெல்லாப்பள்ளி நடேசன், பொதுப்பணி, கேரளம்; டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், அமெரிக்கா. 2026 ஆண்டுக்கான
பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 113 பேர். பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் நடிகர் மாதவன், மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கபூர், இந்தி நடிகர் சதீஷ் ஷா, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, ஹாக்கி வீராங்கனை சவிதா புனியைச் சேர்ந்த சிலம்பக் கலைஞர் கே பழனிவேல், பாரா தடகள வீரர் பிரவீன் குமார், மல்யுத்த பயிற்சியாளர் விளாடிமிர் மெஸ்ட்விரிஷ்விலி, ஹாக்கி பயிற்சியாளர் பல்தேவ் சிங், ஏசியாவின் முதல் தாய்ப்பால் வங்கியை நிறுவிய குழந்தைகள் மருத்துவர் அர்மிதா பெர்னாண்டஸ். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனை பேர் இடம்பெற்றுள்ளனர்? விடை 13 பேர். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் இடம்பெற்றுள்ளனர். அவர்களில் பத்ம பூஷன் விருது 2 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 11 பேருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம பூஷன் விருது பெற்றவர்கள் மருத்துவர் KR பழனிசாமி மற்றும் தொழிலதிபர் SKM மயிலானந்தன். பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் மருத்துவர் HV ஹண்டே, எழுத்தாளர் சிவசங்கரி, சென்னை IIT இயக்குனர் V காமகோடி, கர்நாடக இசை சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி, வேளாண் ஆராய்ச்சியாளர் K ராமசாமி, முன்னாள் IPS அதிகாரி K விஜயகுமார், ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன், பழங்குடியின ஓவியர் R ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர், மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் எத்தனை பேர் பெண்கள் இடம்பெற்றுள்ளனர்? விடை 19 பெண்கள். எந்த ஆண்டிலிருந்து பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன? விடை 1954ஆம் ஆண்டிலிருந்து. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? விடை நர்த்தகி நடராஜ். பத்ம விருதுடன் வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளவு? விடை பரிசு தொகை வழங்கப்படுவதில்லை. இந்தியாவின் மிக உயரிய அமைதிகால வீரதீர விருதான அசோக சக்ரா விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சுபான்சு சுக்லா. ஜூன் 2025இல் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற ஆக்சியம் போர் விண்வெளி பயணத்தில் சுபான்சு சுக்லா ஆற்றிய சிறப்பான பங்களிப்புக்காக அசோக சக்ரா விருது வழங்கப்படுகிறது. சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர். பரம் விசிட் சேவா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சோஃபியா குரேசி. நண்பர்களுக்கான கேள்வி: 2026ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற திருவாரூர் பக்தவச்சலம் எந்த இசைக்கலையுடன் தொடர்புடையவர்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.